வணக்கம். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பயத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நிறைய புள்ளிகள் வந்து வாங்கிய பங்குகள் இறங்கியிருக்கும். அதில் கிட்டத்தட்ட நம்ம நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 225 புள்ளிகள் இறக்கி வந்து மார்க்கெட்டை வந்து பயமுறுத்தியிருக்கு இன்றைக்கி. ஸோ இன்னும் மேலே வந்து அடுத்த வாரத்தில் சரியுமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால கடந்த ஒரு 4 வெள்ளிக்கிழமைவே கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இப்படி தான் இருந்தது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். கடந்த மாதம் ஜூன் மாதம் 20ஆம் தேதியோட லோ வந்து கிட்டத்தட்ட 24,800 இருந்தது. அதே 24,800 இன்றைக்கி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதும் சொல்லலாம். நம்ம லோ பார்த்தோம் அப்படின்னா 24,805 வந்து இன்றைக்கி லோவாக இருந்தது. ஹை பார்த்தோம் அப்படின்னா 25,010. ஓப்பன் ஆன இடத்துல இருந்து இறங்க ஆரம்பிச்சது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 24,837 அப்படின்றத வந்து கொண்டு வந்து நம்ம மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 537 புள்ளிகள் வந்து இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1060 புள்ளிகள் கிட்டத்தட்ட மிட் கேப் ஸ்டாக், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பலத்த அடி. இந்த நிறைய பங்குகள் இன்றைக்கி சரியான அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி பெருசாக கரைஞ்சிருக்கும். அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 721 புள்ளிகள் வந்து இறங்கி 81,463 அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ப்ராடர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல பங்குகள் இன்றைக்கி இறங்கி இருந்தது. அதில் அட்வான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி வந்து அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. எப்பயுமே அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் கிட்டத்தட்ட 1:1 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும், இல்லை 2:1 அப்படி மாதிரி ரேஞ்சில் வரும். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அப்படி தலைகள் இருக்குது. ஸோ 1:2 அப்படின்ற இதில் வந்து அட்வான்ஸ் வந்து 1 அப்படின்னா இறங்கிய பொங்கல் இன்றைக்கி 2 அப்படின்றதில் வந்து இன்றைக்கி முடிவடைஞ்சிருக்கு. அட்வான்ஸ் பார்த்தோம் பிஎஸ்சியில் வந்து 1061 பங்குகள் அட்வான்ஸ், டிக்ளைன்ஸ் வந்து 2,969 பங்குகள் டிக்ளைன்ஸ். இப்படி ஹை பார்த்தோம் அப்படின்னா 111 பங்குகள் ஆகியா இருந்தது. இப்படி லோ பார்த்தோம் அப்படின்னா 68 பங்குகள் இன்றைக்கி இருந்தது. அதே மாதிரி என்எஸ்சியில் 3:1 அப்படின்றது மாதிரி இறங்கி இருந்தது. இன்றைக்கி அட்வான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 591 பங்குகள் அட்வான்ஸ், இறங்கிய பங்குன்னு பார்த்தா 2,350 பங்குகள் இன்றைக்கி வந்து இறங்கியிருக்கு. ஒரு பங்கு ஏறி இருந்தால் 3 பங்கு இன்றைக்கி வந்து இறங்கின மாதிரி இன்றைக்கி கணக்கில் வந்து ஷோ பண்ணுது நம்மளோட நிஃப்டி. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இறங்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் அது வந்து இன்றைக்கி வந்து நம்மளால் சொல்ல முடியாது. திங்கள் செவ்வாய்க்கிழமை நடக்கிற மார்க்கெட்டை வச்சு தான் வந்து மார்க்கெட்டோட அடுத்த நகர்வுகளை வந்து நம்ம கணிக்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கி நிஃப்டி ஹை பார்த்தோம் அப்படின்னா 42 பங்கு ஹை, 52 வர லோ பார்த்தோம் அப்படின்னா 36. அதே மாதிரி அப்பர் சர்க்கிட் பார்த்தோம் 29, லோவர் சர்க்கிட் 93. கிட்டத்தட்ட அப்படியே இன்றைக்கி தலையில் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்பர் சர்க்கிட் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி லோவர் சர்க்கிட் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட 93 பங்குகள் இன்றைக்கி வந்து லோவர் சர்க்கிட் இருந்தது. அப்பர் சர்க்கிட் ஒரு 29 பங்குகள் மட்டும் இன்றைக்கி அப்பர் சர்க்கிட் அடித்த பங்குகளாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் டாப் பையர்ஸ் பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜ் கேப்பில் வந்து இந்துஸ்தான் ஜிங்க், ஏஷியன் பெயிண்ட்ஸ், சீமென்ஸ் எனர்ஜி இந்தியா, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ். அதே மிட் கேப் பங்குகள் பார்த்தோன்னா இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, விஷால் மெகமார்ட், பயோகான், யூகோ பேங்க், கெய்ன்ஸ் டெக்னாலஜி. அதே மாதிரி ஸ்மால் கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஓஸ்வால் பம்ப்ஸ், பிரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், அப்புறம் கேப்ரி குளோபல் கேபிட்டல், அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ், நுவா புபா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இதெல்லாம் வந்து டாப் பைஸாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாப் செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நெஸ்லே இந்தியா வந்து டாப் செல்லாக இருக்குது, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் டாப் செல், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, சோலார் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ் டவர்ஸ். இதெல்லாம் வந்து லார்ஜ் கேப்பில் வந்து டாப் செல்லிங் பங்குகளாக இருந்திருக்கு. அதே மிட் கேப் பங்குகள் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ரயில் விகாஸ் நிகம், கனரா பேங்க், கோல்கேட் பாமாலிவ் இந்தியா, கொச்சின் ஷிப்யார்ட். இதெல்லாம் வந்து மிட் கேப்பில் வந்து டாப் செல்லிங் பங்குகளாக இருக்குது. அதே ஸ்மால் கேப் பங்குகளை பார்க்க போனால் பிஎஸ்பி ப்ராஜெக்ட், சிக்னிட்டி டெக்னாலஜிஸ், பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் சர்வீசஸ், தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ், ஜிபிடி ஹெல்த் கேர். இந்த பங்குகள்லாம் ஸ்மால் கேப் பங்குகளை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமாக விற்றதாக வந்து தெரிய வருது. அதே மாதிரி இந்த வாரம் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 25,000 அப்படின்ற பெஞ்ச் மார்க் வந்து கடந்த 4வது கன்சிக்யூட்டிவ் வீக்காக வந்து கண்டினியூஸாக வந்து தொட்டிருக்குன்னு சொல்லலாம். அதே மிட் கேப் ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு பலத்த சரிவு இந்த வாரம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப் வந்து பார்க்க போனால் 3.5% கிட்ட இறங்கியிருக்கு இந்த வாரத்தில். ஐஏஎஸ் அதில் வந்து முக்கியமான பங்காக பார்த்தா ஐஏஎக்ஸ் எம்ஜிஎல் வந்து ஒரு பெரிய லாஸ் இந்த 2025 பிறகு ஒரு பெரிய லாஸ் கொடுத்த பங்காக இருக்குது. அதாவது 2025க்கு முன்னாடி வந்து 2025 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2025 அந்த குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் இறங்கிய பங்குகளாக இருக்குது. அது நிஃப்டி ரியாலிட்டியில் பார்த்தோம்னா டாப் செக்டர் லாஸில் வந்து 5% வந்து இறங்கியிருக்கு இந்த வாரத்தில். அதே மாதிரி அதில் வந்து லோதா டெவலப்பர், ஓப்ரைட் ரியாலிட்டி. ஸோ இதில் வந்து பெரிய ஃபாலாக இருந்திருக்கு இந்த வாரத்தில். அதேமாதிரி நிஃப்டி ஐடி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கடந்த 3 செஷனை வந்து கண்டினியூஸாக இறக்கும். அதில் வந்து இந்த வாரத்தில் பெரிய இறக்கம் கொண்டது பங்கு அப்படி வந்து கோஃபோர்ஸ், எம்ஃபோசிஸ், அதே மாதிரி ப்ரோசஸிங் சிஸ்டம்லாம் இந்த வாரம் பெரிய இறக்கம் கண்ட பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி ஆஃப்டர் ஏப்ரல் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து ஐடி இண்டெக்ஸ் வந்து பெரிய இறக்கம் கொண்ட இண்டெக்ஸாக இருக்குது. கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தோம் 8.8% வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது 3,422 புள்ளிகள் வந்து ஐடி இண்டெக்ஸ் வந்து சரிஞ்சிருக்கு. 35,623 அப்படின்றதுல வந்து 8.8% வந்து பெரிய சரிவை கண்ட ஒரு இண்டெக்ஸாக இருக்குது. அதுக்கு அடுத்த செக்டர் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ரியாலிட்டி. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6.8% வந்து நிஃப்டி ரியாலிட்டி குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து நிஃப்டி மீடியா குறைஞ்சிருக்கு.
ஸோ இதெல்லாம் வந்து கடந்த ஒரு மாதம் இதில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பலத்தை சரிவு சந்தித்ததாக இருக்குது. அதேமாதிரி ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 857 புள்ளிகள் ஏறி இருக்குது, 3.9% ஏறி இருக்குது. அதேமாதிரி பிஎஸ்சி பேங்க் பார்த்தோம் அப்படின்னா 0.7% ஏறி இருக்குது, 50 புள்ளிகள் ஏறி இருக்குது. 7003 அப்படின்றது பிஎஸ்சி பேங்கோட இண்டெக்ஸாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா செக்டரும் வந்து இன்றைக்கி அடி தான். அதில் ஃபார்மா செக்டர் தவிர மீதி எல்லா செக்டரும் வந்து ஒரு பெரிய பலத்தை அடி விழுந்திருக்குன்னு சொல்லலாம். அதில் மிட் கேப் ஸ்மால் கேப் எந்த ஒரு செக்டர் வைஸ் பார்த்தாலும் வந்து ஏற்றம் கிடையாது. எல்லா செக்டர் வைஸ் செக்டர் அது மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே ஒரு இறக்கம் தான். இன்றைக்கி நிஃப்டி கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 7 பங்குகள் மட்டும்தான் அதில் வந்து இன்றைக்கி கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது சிப்லா வந்து ஒரு 6%, அவங்களுடைய Q1 ரிசல்ட் நல்லா இருந்ததுனால அது ஒரு 6 புள்ளிகள் ஏற்றம் கொடுத்தாங்க. SBI லைஃப், அப்போலோ ஹாஸ்பிட்டல், சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, HDFC லைஃப், பாரதி ஏர்டெல் இந்த 7 பங்குகள் மட்டும் தான் நிஃப்டியை கான்ட்ரிபியூட் பண்ண பங்குகளாக இருந்தது. கிட்டத்தட்ட 43 பங்குகள் அதில் இறக்கம். அதில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ், HDFC பேங்க், L&T, ICICI பேங்க், பவர் கிரிட், SBI, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், NTPC, ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க், டாடா மோட்டார்ஸ், ட்ரெண்ட், பஜாஜ் ஃபின்சர்வ் இதெல்லாம் வந்து பெரிய இறக்கத்தை சந்திச்சது. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் இன்றைக்கி ஒரு பெரிய இறக்கம். அது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 5% கிட்ட இறங்கிருந்தது. 913 ரூபா இன்றைக்கி வந்து க்ளோசிங் ப்ரைஸாக இருந்தது. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் பார்த்தோம் அப்படின்னா 2% கிட்ட இறங்கியிருந்து 1515 ரூபா கிட்ட இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸாக இருந்தது. பஜாஜ் ஃபினான்ஸோட நிறுவனத்தோட Q1 ரிசல்ட் நல்லாவே இருந்தது. ஸோ ஏன் இதில் வந்து இறக்குனாங்க அப்படின்னா ஏற்கனவே ஏற்றம் கொண்ட பங்கு அப்படின்றனால இன்றைக்கி வந்து அதை ஏற்றம் கொடுத்த விலையெல்லாம் இன்றைக்கி கரைச்சிட்டாங்க. இன்றைக்கி மொத்தத்தை அடிச்சு. ஸோ ரிலையன்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு இறக்கத்தில் இருக்குது. 1390 ரூபா ரேஞ்சில் வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகுது ரிலையன்ஸ். அதேமாதிரி இன்றைக்கி RECயோட ரிசல்ட் வந்திருந்தது, நல்லாவே இருந்தது. டிவிடன் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிவிடன் கொடுக்க வேண்டிய பங்குகளை கவனிக்கிறவங்க வந்து REC பங்கு வந்து கவனிக்கலாம். அதேமாதிரி அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்து பவலை வந்து ரேட் கட் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு நான் 4% குறைப்பேன், 1% குறைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு பவல். ஆனால் ட்ரம்ப் வந்து எனக்கு ஒரு 3% நீங்கள் வந்து ரேட் கட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது நடக்குமான்றது தெரியல. இருந்தாலும் வந்து ட்ரம்ப் வந்து சைனா கூட டீல் பண்ணுறதுக்கு நாங்கள் அதாவது அருகில் இருக்கிறோம், சைனா கூட டீல் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற விதமாக நீங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ சைனா கூட டீல் முடியுதா இல்லையான்னு தெரியல. அதுக்கு அடுத்து சைனாவோட டீல் முடிஞ்சால் அதுக்கு அடுத்து இந்தியா தான். அதோட என்ன பெர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்னு சைனா வச்சு நம்ம வந்து ஓரளவு கணிச்சிக்கலாம். பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு நிறுவனம் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா 650 ரூபா ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4% கூட இறங்கி 650 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. அந்த பங்குக்கு மார்க்கெட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னன்னா இந்த நிறுவனம் வந்து தான்லா பிளாட்ஃபார்மோட நிறுவனம் வந்து பைபேக் பண்ண போகிறதா வந்து கூறியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 2 கோடி ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பைபேக் பண்ண போகிற ப்ரைஸ் என்ன அப்படின்னா 875 ரூபா. டோட்டல் பைபேக் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 175 கோடி ரூபாய்க்கு பைபேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து டெண்டர் ஆஃபர் முறையில் வந்து பைபேக் பண்ண போகிறதாகவும் ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 23, 2025 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆஃபர் பீரியட் இது வந்து பைபேக்கோட ஆஃபர் பீரியட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஓப்பன் வந்து ஜூலை 29, 2025, க்ளோசிங் வந்து ஆகஸ்ட் 4, 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பங்கை வந்து நீங்கள் கவனிக்கலாம். யாரார்கிட்டாலும் அந்த 650 ரூபா அந்த குறைந்த விலையில் வாங்கிருக்கீங்களோ இந்த நிறுவனத்துக்கிட்ட இந்த பங்கை கொடுத்துட்டு நீங்கள் 875 ரூபாய்க்கு இந்த பங்கை கொடுத்துட்டு பைசா வாங்கிட்டு பாக்கெட்டில் ஒரு 200 ரூபா நீங்கள் போட்டுக்கலாம். நேற்று இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இறங்கிய பிறகு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10% திரும்ப ஏற்றங்கள் இருந்தது. ஸோ அதோட Q1 ரிசல்ட் கொஞ்சம் வந்திருந்தது. அதை சார்ந்து இன்றைக்கி திரும்ப ஒரு 10% ஏற்றம் கொடுத்துருந்தது. அதில் முக்கியமாக பார்க்க போனால் சாரதா கிராப் அப்படின்ற ஒரு பங்கு கிட்டத்தட்ட ஒரு 20% ஏற்றம் கொடுத்துருது இந்த மார்க்கெட் இறக்கத்துலையும். அதே மாதிரி சொல்கிற ஆக்டிவ் ஃபார்மா ஒரு 6%, ஃபோனிக்ஸ் மில்ஸ் ஒரு 5%, ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் ஒரு 4%, கிராவிட்டா இந்தியா, குளோபஸ் பிரிட்ஸ், ஓரியன்ட் எலக்ட்ரிக், சிர்மா SGS, சிப்லா, டோரண்ட் ஃபார்மா, SBI லைஃப் இன்சூரன்ஸ், ஆனந்த்ராஜ், மெட்ப்ளஸ், அனுபம் ரசாயன், ஸ்டெர்லைட் டெக்னாலஜி, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், ஷியாம் மெட்டாலிக்ஸ், செர்ஜின் இன்டர்நேஷ்னல், ஹெல்த் கேர் குளோபல், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், மெட்ரோ பிராண்ட்ஸ், முத்ரா, சிஎட் இந்த பங்குகள்லாம் வந்து இந்த இறக்கத்துலையும் ஏற்றம் கண்ட பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி கெல்டன் டெக் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தோட பங்குகள் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஸ்பிளிட் கொடுத்துருந்தாங்க. ஸ்பிளிட் கொடுத்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 16% ஏற்றம் கொடுத்துருக்காங்க அந்த பங்கு. அது விம்டா லேப் அப்படின்ற ஒரு பங்கு கூட 15% ஏற்றம் கொடுத்துருந்தது. தத்துவச்சந்தன் ஃபார்மா துறை கம்பெனியான ஒரு அந்த நிறுவனம் ஒரு 12% ஏற்றம் கொடுத்துருந்தது. ஒமக்ஸ் ஆட்டோ அதே மாதிரி ஒரு 9% ஏற்றம் கொடுத்துருந்தது. மிர்சா இன்டர்நேஷ்னல் கிட்டத்தட்ட ஒரு 9% ஏற்றம் கொடுத்துருந்தது. இது மட்டும் பார்த்தா போதுமா? ஒரு இறக்கங்கண்ட பங்குகளும் பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு மார்க்கெட்டை கவுத்தி விட்ட பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் சென்னை பெட்ரோலியம் பங்குகள் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி Q1 ரிசல்ட் கொஞ்சம் ஒரு மோசமான நிதி நிலைமையாக கொடுத்துருந்தாங்க. அதனுடைய தாக்கம் வந்து இன்றைக்கி பங்குகளையும் எதிரொலிச்சது. கிட்டத்தட்ட 10% அந்த பங்கு இன்றைக்கி வந்து இறங்கியிருந்தது. அதே மாதிரி இன்டெலெக்ட் டிசைன் அப்படின்ற ஒரு பங்கு கிட்டத்தட்ட ஒரு 9% இறங்கியிருந்தது. அப்புறம் அப்போலோ டியூப்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு 8% இறங்கியிருந்தது. பைசால டிஜிட்டல் நேற்று ஏற்றங்கிறது இன்றைக்கி திரும்ப ஒரு 8% இறங்கியிருந்தது. மேங்களூர் ரீஃபைனரி MRPL அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 7% இறங்கியிருந்தது.
ஸ்வான் எனர்ஜி ஒரு 7%, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் நேற்று ஏற்றம் கொடுத்த பங்கு இன்றைக்கி அது 7% இறங்கி இருந்தது. கிரைண்ட்வெல் நாட்டன் KIOCL கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஸ் ஏற்றம் கொடுத்த பங்கு அதுவும் இன்றைக்கி 5% ஏற்றம் கொடுத்தது இறக்கம் கண்டது. கேஃபின் டெக்னாலஜி, ஜாகில் ப்ரீபெய்ட், ஹிந்துஸ்தான் காப்பர், KPR மில், நோமா வெல்த் மேனேஜ்மெண்ட், உஜ்வான் ஸ்மால் ஃபைனான்ஸ், சீக்வென்ட் சயின்டிஃபிக், RR கேபிள், IIFL கேபிட்டல் சர்வீசஸ், ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ், ஜென் டெக்னாலஜி, JM ஃபினான்ஷியல், கிறிசில், குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஜெய்பிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ், 5 ஸ்டார் பிஸ்னஸ், விஜயா டயக்னாஸ்டிக், சொனட்டா சாஃப்ட்வேர், அப்புறம் பார்த்தா கல்பத்தூர் ப்ராஜெக்ட்ஸ், அதானி கிரீன் எனர்ஜி, KP கிரீன் எனர்ஜி, கிரெடிட் ஆக்சஸ் கிராமின், பாரத் பிஜ்லி, ஜி என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் பார்த்தா கூட கிட்டத்தட்ட 4% 8% இறக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸாவர் எதிர்பார்த்த Q1 ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி எக்ஸாவரையும் இன்றைக்கி இப்போ அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 10% இறக்கம் கொடுத்துருந்தது. NDR ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அது ஒரு 6% இறக்கம் கொடுத்தது. ஷாலிமார் பெயிண்ட்ஸ் அது 8% இறக்கம் கொடுத்துருந்தது. குவாலிட்டி பவர் எலக்ட்ரிக்கல்ஸ் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 7% இறக்கம் கொடுத்துருந்தது. அப்புறம் அதே மாதிரி இந்தியா பெஸ்டிசைட்ஸ், PNB கிளிட்ஸ், ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ், ASM டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி பங்குகள்லாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட பெரிய இறக்கம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து பெரிய இறக்கம் கொடுத்தது. அதில் சில பங்குகள் வந்து நீ இறங்கினாலும் நிஃப்டி நீ இறங்கு, நான் வந்து மேலே போகிறத தான் போய்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சில பங்குகள் வந்து ஏற்றம் கொடுத்துக்கிட்டே இருந்தது. அதில் முக்கியமாக பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 100% ஏற்றம் கொடுத்த பங்கு அப்படின்னு பார்க்க போனால் SML SSU அப்படின்னு சொல்லி ஒரு பங்கு கிட்டத்தட்ட பார்க்க போனால் 1874 ரேஞ்சிலேருந்து இன்றைக்கி 3820 ரூபாய்க்கு க்ளோசிங் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 103% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸ்டாம் இன்ஃபோசிஸ்டம் அப்படின்னு ஒரு பங்கு புதுசாக IPO வந்த பங்கு கூட இதுவும் 133 ரூபா ரேஞ்சில் இருந்தது போன மாதத்தில். இந்த மாதம் 222 ரூபா க்ளோசிங் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 67% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே பாண்டி ஆக்சைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 764 ரூபாலேருந்து 1098 ரூபா ஏற்றம் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 43% ஏற்றம் கொடுத்துருக்காது. அதேமாதிரி கியூபிட் பார்த்தோம் அப்படின்னா 103 ரூபாலேருந்து 148 ரூபா இன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. 43% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதேமாதிரி ஹப்டம் பார்த்தோம் அப்படின்னா 220 ரூபாலேருந்து 315 ரூபா ஏற்றம் கொடுத்துருக்கு. 43% எதுவும் ஏற்றம் கொடுத்துருக்கு. டேட்டாமேட்டிக்ஸ் குளோபல் அப்படின்ற ஒரு பங்கு 622 ரூபாலேருந்து 880 ரூபா ரேஞ்சில் ஏற்றம் கொடுத்துருக்கு. 41% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதேமாதிரி ரோசல் டெக்கிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பங்கு டிஃபென்ஸ் துறையை சேர்ந்த பங்கு 406 ரூபாலேருந்து 575 ரூபா ரேஞ்சுக்கு வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. 41% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதேமாதிரி டைமண்ட் பவர் இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு பங்கு 116 ரூபாலேருந்து 162 ரூபா 40% ஏற்றம் கொடுத்துருக்கு. கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு நிறுவன பங்கு 123 ரூபாலேருந்து 170 ரூபா வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. 38% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ப்ளூ ஸ்ப்ரிங் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு பங்கு 68 ரூபாலேருந்து 93 ரூபா ஏற்றம் கொடுத்துருக்கு. ஒரு 37% ஏற்றம் கொடுத்துருக்கு. உமக்ஸ் ஆட்டோ அப்படியே அந்த பங்கு பார்த்தோம் அப்படின்னா 89 ரூபாலேருந்து 120 ரூபா ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ரொம்ப நாளாக இறங்கிய பங்குன்னு சொல்லி பார்க்கும்போது எவரிடே இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட ஒரு பெரிய இறக்கத்தில் இருந்தது. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு மாதத்தில் 322 ரூபா ரேஞ்சிலேருந்து 430 ரூபா போயிருக்கு. 33% ஏற்றம் கொடுத்துருக்கு. தைரோகேர் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 990 ரூபாலேருந்து 1313 ரூபா 32% ஏற்றம் கொடுத்துருக்கு. அது குஜராத் அப்போலோ இண்டஸ்ட்ரீஸ் 360 ரூபாலேருந்து 464 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 28% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்தா முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் அதே மாதிரி 27% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. அஷபுரம் அதாவது மைனிங் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 26% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் அந்த பங்கு 25% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. விம்டா லேப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு 25% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ் அதே மாதிரி அதுவும் கிட்டத்தட்ட 25% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. மமதா மிஷினரி கிட்டத்தட்ட 23% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. ஃப்ளேர் ரைட்டிங் அதே மாதிரி 23% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. சிந்து ட்ரேட் லிங்க்ஸ் 22% ஏற்றம். அதே பாக்யநகர் இந்தியா அதே மாதிரி 20% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. கிருஷ்ணா டைனாக்ஸிக் ஒரு 20% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. சைன் போஸ்ட் இந்தியா அதே மாதிரி 19% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. விண்டேஜ் காஃபி கிட்டத்தட்ட 19% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. இதில் வந்து பெரும்பாலான பங்குகள் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட கண்டினியூஸான ஒரு ஏற்றம் இருந்தது நம்ம பார்த்தோம். நம்ம அது அடுத்து வந்து நம்ம கேப்ரியல் இந்தியா நம்ம சொல்லக்கூடிய பங்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக வந்து 20% வந்து அப்பர் சர்க்கியூட் அடித்த பங்கு கடந்த மாதத்தில் 55% வந்து ஏற்றம் கொடுத்து 988 ரூபா ரேஞ்சில் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. அதேமாதிரி திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் நம்மளுடைய லிக்யூர் கம்பெனி பெரும் எதிர்பார்க்கப்பட்ட கம்பெனி கூட இந்த கடந்த மாதத்தில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 550 ரூபா 600 ரேஞ்சு போகும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்த சந்தையில். அதை நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 560 ரேஞ்சிலேருந்து உடைக்க முடியாமல் திரும்ப வந்து இன்றைக்கி 490 க்ளோசிங் வச்சிருக்கு. 40% ஏற்றம் கொடுத்துருக்கு. கடந்த மாதம் 354 ரேஞ்சிலேருந்து 490 ரூபா இன்றைக்கி க்ளோசிங் இருந்திருக்கு. அதே மாதிரி சிர்மா அசிஜஸ் டெக்னாலஜி கிட்டத்தட்ட 530 ரூபா ரேஞ்சிலேருந்து 722 ரூபா வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. 35% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி சாரதா கிராப் அப்படின்ற ஒரு நிறுவன பங்கு 812 ரூபா இருந்து 1088 ரூபா 33% ஏற்றம் கொடுத்துருக்கு. குளோபல் ஸ்பிரிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 963 ரூபாலேருந்து 1245 ரூபா 30% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. ஃபோர்ஸ் மோட்டோ அப்படின்ற ஒரு நிறுவன பங்கு 13,841 ரூபாலேருந்து 17,861 ரூபா ரேஞ்சு வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 29% ஏற்றம் கொடுத்துருக்கு.
அதேமாதிரி தெகா இண்டஸ்ட்ரீஸ் 1475 ரூபாலேருந்து 1859 ரூபா 26% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. லாரஸ் லேப் அப்படின்னு ஒரு நிறுவனம் ஃபார்மா கம்பெனி சேர்ந்தது 669 ரூபா 52 ஹையாக உடச்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 840 ரூபா ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகுது 25% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே ஒலட்ரா கிரீன் டெக் 1182 1479 ரூபா கிட்டத்தட்ட இதுவும் பார்த்தா 24% ஏற்றம். லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் 59 ரூபாலேருந்து 73 ரூபா 23% ஏற்றம். எட்டர்னல் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 250 ரூபா ரேஞ்சில் 310 ரூபா 20% ஏற்றம் கொடுத்துருக்கு. அது யாத்ராத் ஹாஸ்பிட்டல் 525 ரூபாலேருந்து 626 ரூபா 20% ஏற்றம் கொடுத்த பங்கு. டிக்சன் டெக்னாலஜிஸ் 14,163 ரூபாலேருந்து 16,710 ரூபா கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 18% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. அதேமாதிரி கிருஷ்ணா இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு பங்கு 651 ரூபா ரேஞ்சிலேருந்து 760 ரூபா ரேஞ்ச் இருக்குது. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 18% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. பிசி ஜுவல்லரி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைந்த விலை பங்காக இருக்குது 12 ரூபா 40 காசுலேருந்து 14 ரூபா 50 கிட்டத்தட்ட 17% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. குளோபல் ஹெல்த் அப்படின்ற ஒரு ஹெல்த் அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி பங்கு 1128 ரூபாலேருந்து 1320 17% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. ரேமாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 600 ரூபா ரேஞ்சிலேருந்து 700 ரூபா ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 16% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. அதே மாதிரி ஆக்ஸோ நோபல் அப்படின்ற ஒரு நிறுவனம் பெயிண்ட் நிறுவனம் வந்து 3239 ரூபாலேருந்து 3750 ரூபா க்ளோசிங் 15% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. டிசிஎம் ஸ்ரீராம் பார்த்தோம்னா 1200 ரூபா 1380 ரூபா 15% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் வந்து கிட்டத்தட்ட இதுவும் 15% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. பாரதி பாஸ்போர்ட் கிட்டத்தட்ட 16% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கடந்த வாரத்தில் வந்து ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. கடந்த மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மா வந்து நல்லா வந்து செயல்பட்டது வந்து நல்லா வந்து இதில் தெரிய வருது. ஃபார்மா மற்றும் கெமிக்கல் நிறுவனங்கள்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு கடந்த மாதத்தில். ஸோ இதில் பார்க்க போனால் அது கெமிக்கல் நிறுவனங்கள் ஃபார்மா நிறுவனங்கள்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுத்துருக்கு. நிறைய நிறுவனங்கள் நல்லா வந்து இந்த கடந்த மாதத்தில் ஒரு பெரிய லாப சதவீதத்தை வந்து பதிவு பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி இறக்கம் கண்ட பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் ஐடியா ஃபோர்ஜ் நிறுவனம் 601 ரூபா ரேஞ்சில் இருந்தால் 472 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 21% இறங்கியிருக்கு. சிகாஜி இண்டஸ்ட்ரீஸ் ஸோ அவங்களுடைய நிறுவனத்தோட Q1 ரிசல்ட் இது அதே மாதிரி அவங்க அந்த நிறுவனத்தோட ஒரு ஆக்சிடென்ட்டில் ஒன்று நடந்தது. ஸோ அந்த நிறுவனத்தில் அதனால் வந்து இப்போ இந்த Q1 ரிசல்ட் வந்து மைனஸில் கொடுத்துருந்தாங்க. அந்த சம்மந்தமாக 30% கிட்டத்தட்ட அது இறங்கியிருந்தது. எலக்ட்ரோதெர்ம் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் 1251 ரூபாலேருந்து 1000 ரூபா ரேஞ்சு வந்திருக்கு 20% இறக்கம் பண்ணிருக்கு. எக்ஸிகம் டெய்லர் சிஸ்டம்ஸ் அதுவும் வந்து 203 ரூபாலேருந்து 163 ரூபா 20% இறக்கம் பண்ணிருக்கு. ஃபியூஷன் ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 209 ரூபா 170 ரூபா திரும்ப வந்து ஒரு 20% இறக்கம் கொடுத்துருக்கு. வேலியன் லேபரேட்டரிஸ் கிட்டத்தட்ட 116 95 ரூபா இறக்கம் கொடுத்துருக்கு. ப்ரீமியம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 580 ரூபாலேருந்து 480 ரூபா கிட்டத்தட்ட 100 ரூபா குறைஞ்சிருக்கு 17% கிட்ட குறைஞ்சிருக்கு. சிக்கா என்டர்பிராண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட 1372 ரூபா 1137 ரூபா 17% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நியூஜன் சாஃப்ட்வேர் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1152 ரூபாலேருந்து 850 ரூபா ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகுது 26% குறைஞ்சிருக்கு. இன்ஃபிபீம் அவென்யூ 24% குறைஞ்சிருக்கு. இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கிட்டத்தட்ட நேற்று இறக்கத்துக்கு பிறகு இன்றைக்கி ஏற்றத்துக்கு பிறகு அதே மாதிரி 23% இறக்கத்தில் இருக்குது. கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6129 ரூபா ட்ரேடான கடந்த மாதத்தில் இந்த மாதம் இப்போ இன்றைக்கி ட்ரேடான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 5040 ரூபா இன்றைக்கி க்ளோசிங் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18% இறக்கம். அதே மாதிரி க்ளீன் சயின்ஸ் டெக்னாலஜி 1500 ரூபா ரேஞ்சில் இருந்தது கிட்டத்தட்ட 1243 ரூபா 17% இறக்கம். அதே மாதிரி பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா 6114 ரூபா வந்து 5148 ரூபா வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா ரேஞ்சில் இறங்கியிருக்கு 15% இறக்கம் கொண்டிருக்கு. அதே மாதிரி கொச்சின் ஷிப்யார்டு டிஃபென்ஸ் துறை சேர்ந்தது 2134 ரூபாலேருந்து 1804 ரூபா வந்து 15% இறக்கம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்தா ஜி என்டர்டைன்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 15% இறக்கம் கொடுத்துருக்கு. ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் கிட்டத்தட்ட 15% இறக்கம் கொடுத்துருக்கு. ஜிஆர்எஸ்சி அதே மாதிரி டிஃபென்ஸ் துறை சேர்ந்து வருது 3005 ரூபா 2570 ரூபா கிட்டத்தட்ட 15% இறக்கம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தேஜஸ் நெட்வொர்க் பார்த்தோம் அப்படின்னா 692 601 ரூபா 13% இறக்கம் கொடுத்துருக்கு. அது எலக்ட்ரிசிட்டி கேஸ் காஸ்டிங் 133 ரூபா 115 ரூபா 13% இறக்கம் கொடுத்துருக்கு. HCL டெக்னாலஜி 1714 1491 ரூபா வந்து இறக்கம் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட 13% இறக்கம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் 197 ரூபா 172 ரூபா டிஃபென்ஸ் துறை சேர்ந்த பங்குகள்லாம் இந்த மாதத்தில் ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் வந்து நம்ம ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு டிஃபென்ஸ் துறை சேர்ந்த பங்கு இந்த கடந்த மாதத்தில் ஒரு பெரிய இறக்கம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஐபிஓ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐபிஓ பற்றி பேச மாட்டேங்க சார் அப்படின்னு சொல்லி. ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இந்த அடுத்த வாரத்தில் ஐபிஓ ஓப்பன் என்ன இருக்குது அப்படின்னா பிரிகேட் ஹோட்டலில் ஐபிஓ வந்து ஓப்பனில் இருக்குது 28ஆம் தேதி வரைக்கும் 28ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஸோ இது வந்து மெயின் போர்டு ஐபிஓ. இதுக்கு கிரே மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு 6 ரூபா ரேஞ்சில் தான் இருக்குது. அப்புறம் சாந்தி கோல்டு இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு ஐபிஓ மெயின் போர்டு ஐபிஓ தான் இதுவும். இது 199 ரூபா ரேஞ்சில் கொடுத்து வருது. இது வந்து 29ஆம் தேதி க்ளோசிங் இது. அதுக்கப்புறம் பார்த்தா எஸ்எம்இ ஐபிஓவில் ஒரு 3 ஐபிஓ இருக்குது. ஸ்ரீ ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிஓ 25ஆம் தேதி இன்னிலேருந்து 29ஆம் தேதி க்ளோசிங்கில் இருக்குது. அதேமாதிரி செலோர் ரேப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி எஸ்எம்இ ஐபிஓ தான் இதுவும் வந்து 29ஆம் தேதி க்ளோசிங். அதே மாதிரி பார்த்தோம்னா
பட்டேல் கம் ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட எஸ்எம்இ ஐபிஓ பிஎஸ்சியில் மட்டும் பட்டியலிடப்பட போகிற இது வந்து 29ஆம் க்ளோசிங். கிட்டத்தட்ட அடுத்த வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 29ஆம் வரைக்கும் நம்ம வரப்போ 5 இருக்குது. இதில் வந்து 2 மெயின் போர்டு ஐபிஓ இருக்குது, ஒரு 3 வந்து எஸ்எம்இ ஐபிஓ இருக்குது. இதில் வந்து இன்றைக்கி வந்து முடிஞ்ச முக்கியமான ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கிட்டத்தட்ட வந்து பெரிய 150% ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனான ஒரு ஐபிஓவாக இருக்குது. கிட்டத்தட்ட ஐபிஓக்கு வந்து க்ரீன் மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஐபிஓ கிடைக்கிறவங்களுக்கு தான் ஒரு நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து லிஸ்டிங் கெயின் இருக்கிறது இந்த இப்போ அதாவது வரப்போகிற வாரத்தில் வந்து 29 முடிய போகிற ஐபிஓவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான இதாக வந்து பார்க்க போகிறத வந்து சி ரெஃப்ரிஜரேஷன் பிஎஸ்சி எஸ்எம்இயில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு க்ரீன் மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கும் அப்படின்னு தோணுது. புக் பண்ணுறவங்களுக்கு கிடைச்சா வந்து யாராருக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைக்குதோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பம்பர் ஆஃபர் இருக்கும். அதே மாதிரி சாந்தி கோல்டு, அதே மாதிரி பிரிகேட் ஹோட்டல், இவங்களுக்கு அதில் வந்து க்ரீன் மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைவாக தான் இருக்கும் மார்க்கெட்டில். சாந்தி கோல்டோட பிரிகேட் ஹோட்டல் கம்மியாக இருக்கும், சாந்தி கோல்டோட க்ரீன் மார்க்கெட் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு தோணுது. ஸோ இதை புக் வந்து இங்கே சாந்தி கோல்டு யாராருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க அந்த ஐபிஓ கிடைக்கிறவங்களுக்குலாம் ஒரு மினிமம் வந்து வரும்போதே வந்து செல் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு சின்ன லாபத்தோடு புக் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். பார்க்கலாம் யாராருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஐபிஓ கிடைக்குது அப்படின்றது. ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். பெரிய லெங்க்தியான வீடியோ போய்கிட்டு இருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் பார்க்கலாம், நம்ம மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது. மண்டே அன்றைக்கி கொஞ்சம் புல்லிஷாக ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம மண்டே மார்க்கெட் பார்த்துட்டு பேசுவோம். மண்டே டியூஸ்டே மார்க்கெட் பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட மார்க்கெட்டை வந்து நம்ம எப்படின்னு சொல்லி நமக்கு கன்சிடர் பண்ண முடியும். தேங்க்யூ. நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய குரல் வந்து சரியில்லை, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஏதாவது மேற்கொண்டு எதாவது பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஓகே, தேங்க்யூ.